ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளையன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். டிசம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களது பேராதரவுக்கு நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த ராசிநாதன் இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறார், உபஜயஸ்தானத்தில் இருக்கார். சூப்பர். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் 3ல் இருந்து அப்படி ஒரு பலனை கொடுப்பாருங்க. அப்போது இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷம், குதூகலம், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போது, சாதிக்க போகிறீங்க. தடைகள் இருந்ததெல்லாம் அந்த தடைகள் விலகி நல்ல சக்ஸஸ் ஆக போகுது. படிப்படியாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் முயற்சிக்கு போக போகிறீங்க. இது தாங்க நடக்க போகுது. குரு பகவான் பாருங்கள், இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல கடகத்தில் இருந்து ராசியை பார்த்தார். இப்போ மிதுனத்துக்கு சென்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இன்னும் சூப்பர், ஒருபடி மேலே. 2ல் ராகு இருந்து, தனித்த ராகு இருந்து பிரச்சனைகளை கொடுத்தார். இப்போது குரு பார்வையில் இருக்கிறதால அது பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. குடும்பத்தில் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவார். ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ அதிகப்படுத்துவார் என்று சொன்னால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்க போகிறது. அதுதான் உண்மை. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அடித்தளத்தை, அதாவது உட்கார்ந்து பேசி நல்ல முடிவாக கொண்டு வருவீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பர், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். முதல்ல ராசிநாதன் நல்லா இருக்கார், அதுவே போதுங்க. அடுத்தது தொழில், உத்தியோகம், வளர்ச்சி, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா, அப்போ மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். அதிகப்படியான ஒரு வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், நீங்கள் எதை பார்த்து காத்துட்ருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடைபெறும். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பாருங்க, உங்களுக்கு 2 நாள் விருச்சிகத்தில் இருந்தாலும்
11ஆம் இடம், அது சூப்பர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். சுக்கிரன் குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் சிறப்பு தான். ஆனால் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது செலவினங்களை காட்டுகிறது, சுப விரயங்களை காட்டுகிறது. பெண்களால் வருமானம் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இது அமைகிறது. அதே நேரத்தில் அதே பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை. அவங்க என்னங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறார்கள். ஃப்ரிட்ஜு இல்லைன்னா ஃப்ரிட்ஜு ரிப்பேர்னா ஃப்ரிட்ஜு, டிவி சரியாக போகலைன்னா டிவி வாங்கலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், தங்கம், வைரம், வெள்ளி போன்ற வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இது சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பார்வை 5ஆம் இடத்தை பார்க்க, பூர்வீகத்தை சனி பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கிளம்பும், பூதாகாரமாக கிளம்பும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க, அது புஷ்ஷுன்னு ஒன்றும் இல்லாத போயிடும், பயப்படாதீங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சியல் கருத்து வேறுபாடுகள் வரும். அது மட்டுமல்ல, பூர்வீகத்திலிருந்து அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தகவல் சரியான ஒரு நல்ல தகவலாக இருக்காது, பிரச்சனைகள் கிளம்பக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது சரிதானா என்றால், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம். அந்த தந்தை அந்த 9ஆம் இடத்த அதிபதி புதன் 11ல் 5 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 12ல் இருந்தாலும் குருவும் பரிவர்த்தனை, புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது சிறப்புங்க. அப்போ பாக்கியமான ஒரு வாரம், தந்தையால் நல்லது நடக்க போகுது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் நீங்கள் போயிட்டு வந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம். 8ல் கேது இருப்பதால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்துக்குங்க. நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது செய்கிறேன்னு போய் கடைசியில் நீங்கள் வம்பு தும்பலாக மாட்டிப்பீங்க. அதுதான் நடக்க போகுது. மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட போகிறது. அது சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, மற்றபடி அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று நிஜமாக சொல்லக்கூடிய நேரம். 7வது சனி உங்களுக்கு இதனால் வரைக்கும் சனி வக்கரமாக இருந்தார். இப்போ அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் கார்த்திகை மாதத்துலேருந்து. இப்போ மார்கழி மாதம் ஓடிட்டுருக்கு. அப்போ சனி பகவான் நேர்கதியில் செல்வதால் இந்த வக்கரமாக இருந்ததால் 7வது சனியினுடைய தாக்கம் இருந்தது. இப்போ 3ல் சனி நல்ல உபஜயஸ்தானம், தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய நேரம். மற்றபடி 2ல் ராகு சூப்பருங்க. இதை பற்றி பெருசாக சொல்லியாகணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான உட்காந்து பேசி முடிவெடுப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சிலர் பேசி காரியத்தை பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்க போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கிளம்புங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது
தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் பெரிய ஒரு ஆதாயங்கள், வாழ்க்கை துணை அல்லது மனைவி அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் கிடைத்தாலும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய காலம். பேசுவதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்க போகிறது, குடும்ப மேன்மை இருக்க போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், உபஜயஸ்தானம். அதே நேரத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து உங்களை பல வழிகளில் உங்களை சாதனையாளராக்கக்கூடிய நிலையில் அவர் இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம். லாபங்கள் பெரிய லெவலில் கிடைக்க போது, வருமானம் பன்மடங்கு உயரப்போகிறது, குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளப் போகிறது என்று சொல்லலாம். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.